ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற இந்த டிசைனை தான் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிசைன் போடுறதுக்கு முன்னாடி இந்த டிசைனை எப்படி மார்க் பண்ணணும், எப்படி மார்க் பண்ணி ஆரி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து ஜோதிகா சாரீ இருக்கு இல்லையா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா, அந்த சாரியில் உள்ள ப்ளவுஸை தான் நம்ம கட் பண்ணி ஆரி ஒர்க் போட போகிறோம். நான் அதுக்கு ப்ளவுஸோட ரெடி அளவை வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் நம்ம வந்து தையலுக்காக விடுவோம் இல்லையா, அதையும் சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு முதல்ல நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நான் முதல்ல ரெடி அளவை வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் வரையும் நான் கிளாத் வந்து விட்டுட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம லைனிங் கிளாத் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நான் அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு நான் 2 அளவாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி அளவுலேருந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். செயின் ஸ்டிச் வந்து ஒரு 3 செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு லைனிங் துணி வந்து தச்சுட்டு திருப்பும்போது பீடில் வந்து நமக்கு வந்து தையல் விழுகாமல் உடையாமல் நமக்கு நீட்டாக திருப்ப முடியும். செயின் ஸ்டிச் போடும்போது ஒன்று போல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், 3 லேயராக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிறேங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம சுகர் பீடு தான் ஃபில் பண்ண போகிறோம். சுகர் பீடு வந்து எடுத்துட்டு நீங்கள் ஒரு லேயர் போட்டுக்கோங்க. சுகர் பீடு வந்து நம்ம எப்பயுமே லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடாக மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நிறைய பேர் 4 பீடு 5 பீடு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு நீட் ஃபினிஷிங்காக தெரியாது. எப்பயுமே சுகர் பீடு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பீடாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சுகர் பீடு வந்து நான் ஒரு லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லேயர் வந்து 3mm பீடு தான் நான் எடுத்திருக்கேன், டல் கோல்டு பீடு. நீங்கள் இதை எடுத்துகிட்டு நீங்கள் பீட் வந்து லோட் பண்ணும்போது ஒரு பீடாக நீங்கள் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ 3mm பீடு நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அகைன் நம்ம வந்து மறுபடியும் சுகர் பீடு வந்து ஒரு லைன் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு கீழே வந்து இந்த டிசைன் வந்து அதாவது கீழே இது போட வேண்டாம், எனக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த டிசைன் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஏன் போடுறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கீழே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அழகாக தெரியும், அதுக்காக தான் நான் போடுறேன். ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக தெரியும். இப்போ இதையும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போதும். இப்போ நம்ம எப்படி அந்த மார்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெடி அளவுக்கு மேலே 1/2 இன்ச் தையலுக்கு நம்ம கிளாத் ஜாயின் பண்ணி பிடிப்போம் இல்லையா, கையும் நம்ம உடம்பு பிடிப்போம் இல்லையா, அதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன், விட்டுட்டு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த மேலே 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நான் 2 இன்ச் கீழே வந்து நம்ம அந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். விட்டுட்டு நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணுறது எல்லாமே 1.25 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருந்து நீங்கள் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயருக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கம்மியான அந்த வி ஷேப் நம்ம டிசைன் வரைகிறோம் இல்லையா, அந்த வி ஷேப் வந்து எனக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 5 கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 5 லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேப்பாக தெரியுது. அதனால் நீங்கள் அந்த வி ஷேப் வரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து நீங்கள் அழகாக அந்த சைடாக வச்சு ஸ்கேலை அந்த லைன் வி ஷேப்பை வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு சைடு வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும், இன்னொரு சைடு எடுக்கும்போது தான் இந்த அளவை வச்சு நம்ம கரெக்டாக எடுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக வச்சு ஒன்று போல் அந்த லைனை வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு வரைங்க, அப்போ தான் நம்ம 2வது சைடு வரையும்போது நமக்கு சேமாக நமக்கு தெரியும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கேப் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் நான் 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் 7 லேயர்ஸ் வந்து இதில் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அந்த கேப் வேண்டாம், எனக்கு ஃபுல்லாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுல்லாகவே அதை கவர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு 5 லேயர் போதும் அப்படின்னா இதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் வரைய ஆரம்பிச்சிருங்க.
இப்போ மேலே மார்க் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ 2 இன்ச் இருக்குது. அந்த நம்ம சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 இன்ச் மட்டும் நீங்கள் அதோட அளவை எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேல் வச்சு 1 பை 1 நீங்கள் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அதோட சென்டரை வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டு தான் அந்த 1.25 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். கரெக்டாக ஸ்கேலை வச்சுட்டு அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக ஒன்று போல் இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஈஸியாகவே இந்த டிசைன் மார்க் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ட்ரேசிங் சீட் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாகவே இந்த டிசைன் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேப் ஓகே அப்படின்னா நீங்கள் இதோடய நீங்கள் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு வந்து இந்த கேப் வேண்டாங்கிறதுனால நான் மறுபடியும் ஒரு 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் அந்த வி ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சென்டரில் 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் மறுபடியும் சைடில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஒட்டுற ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதோட சைஸ் வந்து நார்மல் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த கேப் விழாமல் இருக்கும். உங்களுக்கு ஸ்டோனோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த கேப் வந்து நமக்கு விழுகும். எல்லா சைடும் கரெக்டாக அந்த 1 இன்ச் வரையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச் மார்க் பண்ணுறதுலேருந்து நீங்கள் அடுத்தடுத்து கரெக்டாக அந்த 1 இன்ச் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஆனால் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக எனக்கு வந்து கேப் இருக்குது. அதனால் நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் வந்து நார்மல் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டோன் எடுத்துக்கலாம். இந்த டைமண்ட் ஸ்டோன் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஸ்டோன் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக நான் வாங்கிட்டேன். எனக்கு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட மிஸ்டேக் என்னன்னு தெரியுது. நீங்கள் நார்மல் சைஸ், அதாவது நான் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா ஸ்டோனு, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே கம் வச்சு அதை ஒட்டிடலாம். இப்போ ஒட்டிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் இது வந்து அப்படியே காய விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது ஸ்டிஃபாக இருக்கும். நீங்கள் மேலே உள்ள நம்ம சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் சமமாக நீங்கள் ஸ்டோன் ஒட்டுக்கோங்க. இந்த சைடு ஃபுல்லாக நீங்கள் ஒரே தான் நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒரு லேயர் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சின்ன சின்ன கேப் வந்து நமக்கு விழுந்திருக்கும். ஆனால் அது வந்து வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக நமக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த கேப் விழுகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அந்த 1 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து கட் பீட், நெக்ஸ்ட்டு ஒரு 3mm பீடு. இந்த 3 இதை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அதை ஃபுல்லாகவே நீங்கள் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் வந்து எப்படி போடுறீங்க அப்படின்னா, ஃபுல்லாகவே நீங்கள் விட்டுட்டு எண்டில் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்டோன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எண்டில் வந்து நீங்கள் நாட் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமான கேப் விழுகாமல் இருக்கும். உங்களுக்கு அப்படியே கேப் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பீடு எடுக்கிறீங்க இல்லையா, அதை சென்டரில் வந்து 2 பீடாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கேப் இருந்தால் மட்டும். சீக்வன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சீக்வன்ஸ் ஃபுல்லாக விட்டுருவீங்க இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் எண்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ட் நாட் வந்து கடைசியில் போடும்போது உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அதே மாதிரி சென்டர்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சென்டரில் நமக்கு கேப் இருந்துச்சு அப்படின்னா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிசைனை வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. அதனால் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து த்ரெட்டில் வந்து லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு சீக்வன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எண்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கேப் விழுந்துருச்சு, ஸ்டோனோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அதனால் எனக்கு மார்க் பண்ணும்போது தெரியாது. நமக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது தான் இந்த ஃபால்ட்டு வரும். அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஸ்டோனோட சைஸ் நம்ம கட் பீடுமே எடுக்கிறோம் இல்லையா, கட் பீடு எடுக்கும்போது கட் பீடு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீடாக இருக்கும். அதை பார்த்து நிறைய பேர் ஸ்டிச் பண்ணுவீங்க. அது மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த கேப் விழத்தான் செய்யும். இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3mm பீட், கட் பீட், சீக்வன்ஸ் நம்ம எடுக்கும்போது வேறு மாதிரி. சீக்வன்ஸு, கட் பீடு, 3mm பீடு. ஆனால் நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து 3mm பீட், நெக்ஸ்ட்டு வந்து கட் பீடு, அடுத்து கடைசியில் நம்ம சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு எண்டு நாட் போட்டுக்கணும்.
இல்லை அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 3 லேயர் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்டு நாட் நீங்கள் போடும்போதும் நல்லா நூலை கீழே இழுத்து விட்டுருங்க, அப்போ தான் நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போ நான் அந்த சைடு ஃபுல்லாகவே போட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த சைடு போடும்போது உங்களுக்கு அந்த கேப் விழுகுது அப்படின்னா, ஒன்று கட் பீடை வந்து 2 பீடாக எடுத்துக்கோங்க. சென்டரில் நீங்கள் போடுறீங்க இல்லையா, அப்போ 2 பீடாக எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு கேப் இருந்துச்சு அப்படின்னா செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் மார்க் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க் பண்ணும்போது நீங்கள் சென்டரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே 1.25 இன்ச் கேப்பில் மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து வித்தில் வந்து 1 இன்ச் வரையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்லுக் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நமக்கு எந்த ஒரு சின்ன கேப்புமே இருக்கிற மாதிரி தெரியல. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்கேன். சுகர் பீடும் 3mm பீடு வச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.